ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு லெட்ஸ் லேர்ன். இன்றைக்கி நம்மளோட ஃபேக்டிஷியஸ் ஃப்ரைடேயில் நம்ம COP28 பற்றி பார்க்க போகிறோம். COP28னா கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் 28. ஸோ இப்போது யுஎன்எஃப்சிசி, ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச யுஎன்எஃப்சிசியோட COP26. இவங்க வந்து யுஎன்எஃப்சிசியோட சுப்ரீம் டிசிஷன் மேக்கிங் பாடி தான் இந்த COP26ன்றது. இவங்க வந்து எப்போவுமே பாண்டில் வந்து மீட் பண்ணுவாங்க. பாண்ட் வந்து ஜெர்மனியில் இருக்குது. ஸோ வந்து வேறு ஏதாவது பார்ட்டி வந்து செஷனை ஹோஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லாத வரைக்கும் தே வில் மீட் இன் பாண்ட். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பெர்லினில் ஜெர்மனியில் வந்துட்டு நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் வந்து எவ்ரி இயர் மீட் பண்ணுவாங்க. ஸோ இவங்க தான் வந்து வேர்ல்டில் இருக்க ஒரே மல்டிலேட்ரல் டிசிஷன் மேக்கிங் ஃபாரம் கிளைமேட் சேஞ்ச் ரிலேட்டடாக. ஸோ கிளைமேட் சேஞ்ச் ரிலேட்டடாக இருக்க ஒரே ஆள் வந்து COP யுஎன்எஃப்சிசியோட தான். அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்கக்கிட்ட ஆல்மோஸ்ட் வந்து எல்லா மெம்பர்ஸுமே இருக்காங்க. எல்லா கண்ட்ரிஸுமே இவங்கக்கிட்ட வந்து மெம்பர்ஸாக இருக்காங்க. அப்புறம் வந்துட்டு இவங்களோட மெயின் கோலு என்னென்னா வந்துட்டு குளோபல் கிளைமேட் டெம்பரேச்சர் ரைஸை வந்து 1.5 டிகிரி செல்சியஸ்க்குள்ளே வந்துட்டு கட்டுப்படுத்தணும் அப்படின்றது தான். அது இல்லாமல் இவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா குளோபல் நெட் ஜீரோ கார்பன் எமிஷனை வந்து 2050க்குள்ளே நம்ம அச்சீவ் பண்ணணும். அதுக்கு வந்துட்டு வல்னரபிள் கம்யூனிட்டி எல்லாருமே வந்துட்டு இந்த கிளைமேட் சேஞ்சால் பாதிக்கப்படுறவங்க எல்லாருமே எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி வந்து இவங்க பேசுவாங்க. ஸோ இவங்க எல்லாமே மீட் பண்ணுறதுக்கு இந்த கிளைமேட் க்ரைசிஸை அட்ரஸ் பண்ணுறதுக்காக தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த கிளைமேட் சேஞ்சோட ஒரு ப்ரீஃபான டைம்லைன் பார்க்க போகிறோம். ஸோ 1992 பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரியோ டி ஜெனீரோ, அதாவது பிரேசிலில் இருக்குது. இந்த ரியோ டி ஜெனீரோவில் வந்து எர்த் சம்மிட்டில் யுஎன்எஃப்சிசி வந்து ஒரு கன்வென்ஷன்ஸ்க்கு வராங்க. அந்த கன்வென்ஷன்ஸில் தான் வந்துட்டு யுஎன்சிபிடியும் யுஎன்சிசிடியும், யுஎன்சிபிடினா வந்து பயாலஜிக்கல் டைவர்சிட்டிக்காக இருக்கிறது, ப்ளஸ் யுஎன்சிசிடினா வந்து டு காம்பேட் டெசர்டிஃபிகேஷன். ஸோ இந்த 3 ஆர்கனைசேஷனும், அதாவது யுஎன்எஃப்சிசி, யுஎன்சிபிடி, அதுக்கப்புறம் வந்துட்டு யுஎன்சிசிடி, இந்த 3 ஆர்கனைசேஷனும் 1992 ரியோ டி ஜெனீரோ சம்மிட்டில், ரியோ சம்மிட்டில் தான் வந்துட்டு டேக்கிங் பிளேஸ். அங்கே தான் வந்து அது ஓப்பன் ஆகுது. அதுக்கப்புறம் வந்துட்டு அதோட ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ் வந்து பெர்லின் ஜெர்மனியில் நடக்குது, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அதுக்கப்புறம் 1997 வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கியோட்டோ ப்ரோட்டோக்கால் போடுறாங்க. கியோட்டோ ப்ரோட்டோக்காலோட மெயின் ரீசன் வந்து க்ரீன் ஹவுஸ் கேஸஸோட எமிஷன்ஸை குறைக்கிறது. அதுக்கப்புறம் 2001 மராகேஷ் அக்கார்ட்ஸ்னு ஒன்று சைன் பண்ணுறாங்க. ஸோ இந்த மராகேஷ் அக்கார்ட்ஸோட மெயின் கோல் என்னென்னா இந்த கியோட்டோ ப்ரோட்டோக்காலை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அதுக்கான ஃபண்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் எல்லாம் இது அசம்பிள் பண்ணி கொடுக்கறது. அதுக்கப்புறம் 2013 COP19 நடக்குது. COP19 வார்சாவில் நடக்குது. வார்சா வந்து போலாண்டில் இருக்குது. ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா க்ரீன் கிளைமேட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்மளோட இன்னொரு சேனல்லே இன்னொரு வீடியோ க்ரீன் கிளைமேட் ஃபண்ட்காக பியூராக போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த வீடியோ ரெஃபர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்டர்நேஷ்னல் மெக்கானிசம் ஃபார் லாஸ் அண்ட் டேமேஜை பற்றி ஃபர்ஸ்ட் டைம் வார்சா காப்பில் தான் பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் CMP8 வந்து டோஹாவில் நடந்திருக்கு. இந்த டோஹா கான்ஃபரன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த கியோட்டோ ப்ரோட்டோக்காலோட லீகலி பைண்டிங் டார்கெட்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க டில் த இயர் 2020. அதுக்கப்புறம் வந்துட்டு 2007 பார்த்தீங்கன்னா பலியோட COP13 ரோட் மேப் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு மெம்பர்ஸ் ஆஃப் பார்ட்டி சொல்லிட்டு மான்ட்ரியல் கியோட்டோ ப்ரோட்டோக்கால் என்டர் இன்டு ஃபோர்ஸ், இது வந்து 2005 நடந்திருக்கு. ஸோ 1992 ரியோ சமிட், அதுக்கப்புறம் பெர்லினில் வந்து கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கு. அப்புறம் கியோட்டோ ப்ரோட்டோக்கால் 1997 போட்டிருக்காங்க. அப்புறம் மராகேஷ் அக்கார்ட் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மான்ட்ரியல் கியோட்டோ ப்ரோட்டோக்கால், அதோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் COP13 பலியில் நடந்திருக்கு. இதில் வந்துட்டு கோஆப்ரேட்டிவ் ஆக்ஷனுக்கான பிளானை போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு CM8 வந்து டோஹாவில் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா கியோட்டோ ப்ரோட்டோக்காலை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. தென் 2013 வார்சாவில் தான் ஃபர்ஸ்ட் டைம் லாஸ் அண்ட் டேமேஜை பற்றி நம்ம பேசியிருக்காங்க. ப்ளஸ் க்ரீன் கிளைமேட் ஃபண்ட் GCF அப்படின்ற விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. போஸ்ட் தட் 2015 வந்து பாரிஸ் அக்ரிமெண்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும், வேர்ல்டு கிளைமேட் கண்டிஷன் வந்து பிலோ 2 டிகிரி செல்சியஸில் குறைக்கிறதுக்காக அது வந்திருக்கு. தென் 2021 COP26 கிளாஸ்கோ ரூல் புக் ஃபார் இம்ப்ளிமெண்டிங், இந்த 2015 இருக்க பாரிஸ் அக்ரிமெண்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு 2026 கிளாஸ்கோ ரூல் புக் ஃபார் இம்ப்ளிமெண்டிங் பாரிஸ் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. தென் 2022 COP27 ஷார்ம் எல் ஷேக்கில் ஈஜிப்டில் நடந்திருக்கு. இங்கே தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் தேவ் அக்ரீட் டு எஸ்டாப்ளிஷ் லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்ட். தென் கடைசியாக இப்போ நம்ம பார்க்க போகிற COP28, இது வந்துட்டு துபாயில் UAEயில் நடந்திருக்கு. இதில் வந்து என்ன நடந்திருக்காங்கன்னா ஒரு டீல் போட்டிருக்காங்க ரிலேட்டிங் டு எப்படி வந்து ஃபாசில் ஃபியூலேருந்து நம்ம ட்ரான்சிஷன் ஆகி போகிறது அப்படின்றத பற்றி. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா
காப்போட யூஎன்எஃப்சிசி எந்தெந்த கண்ட்ரீஸில் எத்தனை முறை நடந்திருக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஜெர்மனியில் பார்த்தீங்கன்னா வந்து 4 முறை நடந்திருக்கு, 4 டைம்ஸ். அப்புறம் வந்து போலாண்டில் 3 டைம்ஸ் நடந்திருக்கு, ஈஜிப்டில் ஒன்ஸ், யூஏஇயில் ஒன்ஸ், இந்தியாவில் ஒன்ஸ், ஜப்பானில் ஒன்ஸ், தென் சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒன்ஸ். காப் 6 மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 2 பார்ட்டாக நடந்திருக்கு. காப் 6 2000 மட்டும் பார்த்திங்கன்னா எப்படின்னா ஜெர்மனியில் ஒரு பாட்டு அண்ட் நெதர்லாண்டில் ஒரு பாட்டு. ஸோ நம்ம இதில் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது, கொஷினில் வந்துட்டு காப் யூஎன்எஃப்சிசியோட காப் வந்து இந்தியாவில் நடந்திருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா எஸ், இந்தியாவில் நடந்திருக்கு 2002. ஸோ ஹேஸ் இந்தியா எவர் ஹோஸ்டட் காப் ஆஃப் யூஎன்எஃப்சிசி அப்படின்னா ஆன்சர் இஸ் எஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம காப் 28 பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், காப் 28 துபாய் யூஏஇயில் நடந்தது. இதில் வந்துட்டு சுல்தான் ஹை ஜாபர் அப்படின்றது தான் வந்து காப்போட பிரசிடெண்ட்டாக இருந்தார். இவர் யாருன்னா ஒரு ஸ்டேட் ஓன்ட் ஆயில் கம்பெனியோட சீஃப் எக்ஸிக்யூட்டிவ். இந்த காப்பில் ஜோய் பிடனும் சைனாவோட ஜின்பிங்கும் இந்த ஈவெண்ட் அட்டன் பண்ணல. பட் ஆனால் 2 பேரும் அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸை அனுப்பிச்சி வச்சுருந்தாங்க. ஸோ இந்த காப்பில் வந்து 4 பில்லர்ஸ் சொல்கிறாங்க. என்னென்னதுன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஃபாஸ்ட் ட்ராக்கிங் அ ஜஸ்ட் ஆர்டர்லி ஈக்குவிட்டபிள் எனர்ஜி டிரான்சிஷன். ஸோ ஃபஸ்ட் என்னென்னா எனர்ஜி டிரான்சிஷனை ஈக்குவிட்டபிளாக நடக்கிறதுக்கான ஆர்டர்லி ஃபார்மேட் கொண்டு வரணும். தென் ஃபிக்ஸிங் கிளைமேட் ஃபினான்ஸ், அப்புறம் ஃபோக்கஸிங் ஆன் பீப்புள், லைவ்ஸ் அண்ட் லைவ்லிஹுட்ஸ், அதுக்கப்புறம் அண்டர்பின்னிங் எவ்ரி திங் வித் ஃபுல் இன்க்ளூசிவிட்டி. ஸோ இங்கே 4 விஷயம் பேசியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஈக்குவிட்டபிள் எனர்ஜி டிரான்சிஷன், அப்புறம் ஃபிக்ஸிங் கிளைமேட் ஃபினான்ஸ், அப்புறம் ஃபோக்கஸ் ஆன் பீப்புள் அண்ட் லைவ்லிஹுட்ஸ், தென் அண்டர்பின்னிங் எவ்ரி திங் வித் ஃபுல் இன்க்ளூசிவிட்டி. ஸோ இவங்க என்ன பேசியிருக்காங்கன்னா இன்க்ளூசிவிட்டி பற்றி பேசியிருக்காங்க, இங்கே ஈக்குவிட்டபிள் பற்றி பேசியிருக்காங்க, அப்புறம் ஃபினான்ஸை பற்றி பேசியிருக்காங்க, தென் லைவ்லிஹுட் ஆஃப் பீப்புள் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் 4 பில்லர்ஸ் ஆஃப் காப் 28 சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து காப்பில் வந்து இந்த தடவை 2 டிஸ்டிங்டிவ் ஏரியாஸை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா த ப்ளூ ஜோன், இன்னொன்று க்ரீன் ஜோன். ஸோ ப்ளூ ஜோன்னா என்னென்னா யூஎன்எஃப்சிசி வந்து அதோட யூஎன்எஃப்சிசி மேனேஜ் சைட் ஓப்பன் ஒன்லி டு யூஎன் அக்ரிடேட்டட் பார்ட்டிசிபென்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் க்ரீன் ஜோன்ன்றது மேனேஜ் அண்ட் டெலிவர்ட் பை நம்மளோட காப்போட யூஏஇ பிரசிடென்சி. இது வந்து எல்லாருக்கும் ஓப்பன்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மீட்டிங்ஸ் 2023 யூஎன் கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ் துபாய். இதில் என்னென்ன இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னா காப் 28, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட பாரிஸ் அக்ரிமெண்ட்டோட டிசிஷன் மேக்கிங் பாடி 5th செஷன், அப்புறம் கியோட்டோ ப்ரோட்டோகாலோட 18th செஷன், அதுக்கப்புறம் வேர்ல்டு கிளைமேட் ஆக்ஷன் சம்மிட் அப்படி சொல்லிட்டு ஒன்று. ஸோ இந்த வேர்ல்டு கிளைமேட் ஆக்ஷன் சம்மிட் வந்துட்டு வேர்ல்ட் லீடர்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணி அவங்களோட கைடன்ஸ் அண்ட் ரிமைண்டர் ஆன் காப்போட பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் தான் வந்து இம்பார்ட்டன்ட் அஜெண்டாஸ் ஆஃப் த மீட்டிங். ஸோ இந்த ஜோன்ஸ் மட்டும் நம்ம இன்னொரு முறை பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காப் 28 2 ஜோனாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து ப்ளூ ஜோன், இன்னொன்று வந்து க்ரீன் ஜோன். ஸோ இந்த ப்ளூ ஜோனுன்ற ஏரியாவில் வந்துட்டு வெறும் வந்து யூஎன் அக்ரிடேட்டட் பார்ட்டிசிபென்ட்ஸ் மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. வேறஸ் இந்த க்ரீன் ஜோனில் வந்து யார் வேணால் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இதை வந்து யார் பண்ணுறாங்கன்னா யூஏஇ வந்து ஃபுல்லாக பொறுப்பெடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த காப்பில் வந்துட்டு யூஏஇ கன்சென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த அறிவு பண்ணியிருக்காங்க. ஸோ கன்சென்சஸ்னால் என்ன அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். கன்சென்சஸ்னால் வந்து அக்ரிமெண்ட். ஸோ ஒரு விஷயத்துக்கு அக்ரி பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை கன்சென்சஸ் சொல்லுவாங்க. ஸோ என்னென்ன அக்ரி பண்ணியிருக்காங்கன்னா முதல்ல வந்துட்டு அடாப்டேஷன் ஃபினான்ஸை. ஸோ அடாப்டேஷன் ஃபினான்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அடாப்டேஷன் ஃபினான்ஸை வந்து டப்ளிங் மட்டும் பண்ணக்கூடாது, அதை டப்ளிங் பண்ணுறதையும் தாண்டி பண்ணுறது தான் வந்து இப்போ இருக்க அர்ஜென்ட்டான நீடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எமிஷன் ரிடக்ஷன் டார்கெட்டு. ஸோ வந்து நேஷ்னலி டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ நேஷ்னலி டிட்டர்மைன்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ் என்டிசினா என்னென்னா ஒவ்வொரு கண்ட்ரியும் வந்து ஒவ்வொரு விஷயத்தை வந்து நேஷ்னலி டிட்டர்மைண்டாக வச்சுருப்பாங்க. லைக் நம்ம கண்ட்ரியில் பார்த்திங்கன்னா பஞ்சாமிருதுன்னு சொல்லுவாங்க இதை. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா 2070 நெட் ஜீரோ எமிஷன்ஸை கொண்டு வரும். அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு செட் ஆஃப் கோல்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த கோல்ஸை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணோம், அந்த கோல்ஸை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ட்ரான்சிஷன் பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ வந்து ஃபாசில் ஃபியூவல்ஸில் இருந்து நம்ம வந்து ட்ரான்சிஷன் அவே ஆகி ஜஸ்ட் ஆர்டர்லி ஈக்குவிட்டபிள் மேனரில் வந்துட்டு வேர்ல்டை வந்து நெட் ஜீரோ எமிஷன்ஸ் பை 2050.
ஸோ இவங்க வந்து 2050 சொல்லியிருக்காங்க, பட் இந்தியா வந்து 2070 பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்பெசிஃபிக் டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிளிங் ரெனியூபிள் எனர்ஜியை ட்ரிபிள் பண்ணணும், அப்புறம் எனர்ஜி எஃபிஷியன்சி டபுள் பண்ணணும் அப்படி சொல்லியிருப்பாங்க. இது 2030 பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குளோபல் ஃபினான்ஷியல் ஆர்கிடெக்சர். ஸோ வந்து ஒரு மொமெண்டம் பில்ட் பண்ணிவிட்டு குளோபல் ஃபினான்ஷியல் ஆர்கிடெக்சர், அப்புறம் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சியும் வந்து நம்ம ரெகக்னைஸ் பண்ணணும் ஃபார் ஸ்கேலிங் அப் திஸ் ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யுஏஇ கன்சல்ஸில் முக்கியமாக பேசுனது ஃபர்ஸ்ட் வந்து அடாப்டேஷன் ஃபினான்ஸ் பற்றி, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எமிஷன் ரிடக்ஷன் டார்கெட் பற்றி, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ட்ரான்சிஷன், அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக் டார்கெட்ஸ் ரிலேட்டிங் டு டப்ளிங் எனர்ஜி எஃபிஷியன்சி அண்ட் ட்ரிபிளிங் ரெனியூபிள்ஸ், அதுக்கப்புறம் குளோபல் ஃபினான்ஷியல் ஆர்கிடெக்சர் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ இந்த குளோபல் ஃபினான்ஷியல் ஆர்கிடெக்சர் பற்றி பேசும்போது அவங்க இம்பார்ட்டண்ட்டாக சொல்லியிருக்கிறது கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சியை வந்து ரெகக்னைஸ் பண்ணணும் அண்ட் ஸ்கேலிங் அப் ஆஃப் ஃபினான்ஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு காப்பில் பண்ண சில முக்கியமான இனிஷியேட்டிவ்ஸ். ஸோ வந்து மேஜரான இனிஷியேட்டிவ்ஸ்லாம் இங்கே இருக்குது, கொஞ்சம் அதர் இம்பார்ட்டன்ட் இனிஷியேட்டிவ்ஸ்லாம் வந்து இந்த சைடு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்ட். லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்டுக்கு இங்கே தான் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் வந்து லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்டை பற்றி ஆல்ரெடி 2013 நடந்த வார்சா காப்லேயே பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் குளோபல் ரெனியூபிள் எனர்ஜி எஃபிஷியன்சி பிளட்ஜ் அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருப்பாங்க. அப்புறம் குளோபல் கூலிங் பிளட்ஜ்னு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. டிக்ளரேஷன் ஆன் நியூ குளோபல் கிளைமேட் ஃபினான்ஸ் ஃப்ரேம் ஒர்க் கொண்டு வந்திருப்பாங்க. டிக்ளரேஷன் ஆன் ரெசிலியன்ட் ஃபுட் சிஸ்டம், சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் அண்ட் கிளைமேட் ஆக்ஷன், அப்புறம் டிக்ளரேஷன் ஆன் கிளைமேட் அண்ட் ஹெல்த், கோயிலேஷன் ஆன் ஹை ஆம்பிஷன் மல்டி லெவல் பார்ட்னர்ஷிப், இதுதான் சாம்ப் பிளட்ஜ்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அல்டேரா கொண்டு வந்திருப்பாங்க. தென் குளோபல் டீகார்பனைசேஷன் ஆக்சிலரேட்டர், கோல் டிரான்சிஷன் ஆக்சிலரேட்டர், அலையன்ஸ் ஆஃப் சாம்பியன்ஸ் ஃபார் ஃபுட் சிஸ்டம், குளோபல் ரோட் மேப், அப்புறம் குளோபல் ரோட் மேப் ஃபார் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர், சம்மிட் ஆன் மீத்தேன் அண்ட் நான் CO2 க்ரீன் ஹவுஸ் கேஸஸ், அதுக்கப்புறம் டிக்ளரேஷன் அதர் வந்து பார்த்திங்கன்னா டிக்ளரேஷன் ஆன் கிளைமேட் ரிலீஃப் ரெக்கவரி அண்ட் பீஸ், குளோபல் எக்ஸ்பர்ட் ரிவ்யூ ஆன் டெட் அண்ட் நேச்சர், ஜெண்டர் ரெஸ்பான்சிவ் ஜஸ்ட் டிரான்சிஷன் அண்ட் கிளைமேட் ஆக்ஷன், அப்புறம் வந்து போடாங் இண்டிஜினியஸ் பீப்புள் இனிஷியேட்டிவ், யூத் கிளைமேட் சாம்பியன்ஸ், ஆஃப்ரிக்கா க்ரீன் இண்டஸ்ட்ரியலைசேஷன், கார்கோ ஓனர்ஸ் ஃபார் ஜீரோ எமிஷன் வெசல்ஸ், நெட் ஜீரோ எக்ஸ்போர்ட் கிரெடிட் ஏஜென்சிஸ், அதுக்கப்புறம் யூட்டிலிட்டிஸ் ஃபார் நெட் ஜீரோ, அதுக்கப்புறம் சிமெண்ட் அண்ட் அக்ரிட் அண்ட் கிளைமேட் கிளப். ஸோ இது எல்லாமே வந்துட்டு நம்மளோட காப்பில் இந்த தடவை வந்து நடந்திருக்க விஷயங்கள். ஓகே, இதில் நம்ம முக்கியமாக இருக்க சில விஷயத்தை பற்றி இப்போ பார்க்க போகிறோம், டீட்டெயிலாக பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது காப்போட லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்ட். ஸோ காப் 28 வந்து லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்டை வந்து அக்ரி பண்ணியிருக்காங்க. இது வந்து யார் ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா நம்மளோட வேர்ல்ட் பேங்க். வேர்ல்ட் பேங்க் வந்து 4 இயர்ஸாக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. UNFCCC அண்ட் பாரிஸ் அக்ரிமெண்ட்டோட அலைன் பண்ணி இதை வந்து இந்த காப் LND ஃபண்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஆல் டெவலப்பிங் கண்ட்ரீஸ் ஆர் எலிஜிபிள் டு ஓட் அண்ட் அவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாம் வாலண்ட்ரி தான். அவங்களுக்குன்னு வந்து ஸ்பெசிஃபிக் பர்சன்டேஜ் வந்து இயர்மார்க் பண்ணியிருக்காங்க. யாருக்குன்னா லீஸ்ட் டெவலப்ட் கண்ட்ரீஸ்க்கும் ஸ்மால் ஐலாண்ட் டெவலப்பிங் ஸ்டேட்ஸ்க்கும் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு அமௌண்ட்டை வந்து இயர்மார்க் பண்ணியிருக்காங்க. இயர்மார்க் மீன்ஸ் ஒதுக்கி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு 1991 பார்த்திங்கன்னா அலையன்ஸ் ஆஃப் ஸ்மால் ஐலாண்ட் ஸ்டேட்ஸ் இவங்க வந்து என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா இன்சூரன்ஸ் பூல் ஃபார் லாஸ் அண்ட் டேமேஜ்னு ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2013 ஃபஸ்ட் டைம் வந்துட்டு வார்சாவில் இந்த காப் மெக்கானிசம் பற்றி பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2015 பாரிஸ் அக்ரிமெண்ட்டில் செப்பரேட் பில்லர் ஃபார் கிளைமேட் பாலிசி ஃப்ரம் மிட்டிகேஷன் அண்ட் அடாப்ஷன் சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க பாரிஸ் அக்ரிமெண்ட்டில். தென் 2019 சாண்டியாகோ நெட்வொர்க் ஆன் LND அப்படி சொல்லிட்டு ஒரு விஷயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது வந்து டெக்னிக்கல் அட்வான்ஸ் டு அசிஸ்டன்ஸ் டு டெவலப்பிங் கண்ட்ரீஸ்னு சொல்லியிருக்காங்க. தென் டியூரிங் COP26 G77 அண்ட் சைனா இவங்க 2 பேர் சேர்ந்து LND ஃபினான்சிங் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த கிளாஸ்கோ டயலாக், அதாவது COP 2021 நடந்ததில் கிளாஸ்கோ டயலாக்லேயும் வந்து LNDயை பற்றி பேசியிருப்பாங்க. ஃபைனலி இன் 2022 LND ஃபண்ட் அண்ட் டிரான்சிஷனல் கமிட்டின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணது ஒரு ஆப்ரேஷன் சொல்கிறாங்க. அண்ட் COP 28 LND ஃபண்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணவும் செஞ்சிடறாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து LND ஃபண்டை பொறுத்தன பேசிக். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா குளோபல் ஸ்டாக் டேக்கை பற்றி நம்மளோட காப்பில் பேசியிருப்பாங்க. குளோபல் ஸ்டாக் டேக்னா என்னென்னா
ஒரு கண்ட்ரி வந்துட்டு அவங்களோட ப்ரோக்ரஸ் வந்து எவ்வளோ தூரம் கலெக்டிவாக இருக்குது அப்படின்றத வந்து நம்ம நோட் பண்ணுறது தான் வந்துட்டு குளோபல் ஸ்டாக்டிக். இது எது அகேன்ஸ்டானா பாரிஸ் அக்ரிமெண்ட்டோட கோல்ஸுக்கு அகேன்ஸ்டாக. ஸோ ஒரு கண்ட்ரியால் குளோபலாக வந்து எவ்வளோ அச்சீவ்மெண்ட் கலெக்டிவாக எவ்வளோ அச்சீவ்மெண்ட் பண்ண முடியுது அகேன்ஸ்ட் பாரிஸ் அக்ரிமெண்ட் அப்படின்றத நோட் பண்ணுறது தான் இது. ஸோ ஆஸ் பர் பாரிஸ் அக்ரிமெண்ட் என்ன டிசைட் பண்ணியிருக்காங்கன்னா, கண்ட்ரிஸ் வந்து அவங்களோட ப்ரோக்ரஸ் அசஸ் பண்ணோம் ஃபர்ஸ்ட் டைம் 2023 அண்ட் தென் எவ்ரி 5 years அவங்க வந்து அசஸ் பண்ணோம் அப்படி சொல்கிறாங்க. ஸோ இட்ஸ் மோர் லைக் ரிவ்யூ. ஃபஸ்ட் டைம் வந்து 2023 பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறம் எவ்ரி 5 years ஒன்ஸ் வந்து அசஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதில் வந்து இன்னொரு விஷயம் என்ன நோட் பண்ணியிருக்காங்கன்னா, 43% ஜிஎஸ்டி எமிஷனை, அதாவது க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷனை கம்பேர் பண்ணணும். நம்ம வந்து நம்மளோட கோலோட பாத்தில் இருக்கணும் அப்படின்னா 43% ஜிஎஸ்டி எமிஷன்ஸ் வந்து கம்மி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்தியா தான் வந்துட்டு ஒன் ஆஃப் த ஃபியூ கண்ட்ரீஸ் விச் இஸ் ஆன் ட்ராக் டு அச்சீவ் தி என்டிசி. ஸோ அவங்களோட இந்தியா தான் வந்து நேஷ்னலி டிட்டர்மைண்ட் கான்ட்ரிபியூஷனை அச்சீவ் பண்ணுறதுக்கான பாதையில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, COP28 5th இட்ரேஷன் ஆஃப் குளோபல் ஸ்டாக்டேக் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து 8 ஸ்டெப்ஸ் சொல்லியிருப்பாங்க. என்னெல்லாம் பண்ணால் நம்மளால் குளோபல் டெம்பரேச்சரை வந்துட்டு குறைக்க முடியும், கட்டுப்படுத்த முடியும் 1.5 டிகிரிக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் ரெனியூவபிள் எனர்ஜி கெப்பாசிட்டி பை 2030. அதுக்கப்புறம் வந்துட்டு கலெக்டிவ்லி டபுள் த குளோபல் எனர்ஜி எஃபிஷியன்சி. ஸோ இதுதான் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ரெனியூவபிள் எனர்ஜி கெப்பாசிட்டியை ட்ரிபிள் ஆக்கணும், எனர்ஜி எஃபிஷியன்சி கெப்பாசிட்டியை டபுள் ஆக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அன்அபேட்டட் கோல் பவர் வந்து கம்மி பண்ணணும், ஃபேஸ் டவுன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. தென் அக்ஸலரேட்டட் எஃபர்ட்ஸ் டுவர்ட்ஸ் நெட் ஜீரோ பை மிட் சென்ச்சுரி, அது பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. தென் ஜீரோ அண்ட் லோ எமிஷன்ஸ் டெக்னாலஜிஸை வந்து ப்ரமோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் லைக் நியூக்ளியர், கார்பன் கேப்சர் யூசேஜ், இந்த டெக்னாலஜி, ஹைட்ரஜன், இதெல்லாம் வந்துட்டு ப்ரமோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. தென் ட்ரான்சிஷன் அவே ஃப்ரம் ஃபாசில் ஃபியூல்ஸ் இன் எனர்ஜி சிஸ்டம்ஸ், ஸோ அதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நான் CO2 எமிஷன்ஸ் லைக் மீத்தேன், இதெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ரோட் டிரான்ஸ்போர்ட்லேருந்து எமிட் பண்ணுறதை ரெடியூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. தென் ஃபேஸிங் அவுட் ஆஃப் இன்எஃபிஷியன்ட் ஃபாசில் ஃபியூல் சப்சிடிஸ், அதுவும் வந்து பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த டெக்ஸ்ட் என்ன மெயின்டைன் பண்ணணும்னா, கண்டினியூட்டி வித் COP26. ஸோ குளோபல் ஆஸ்பிரேஷனை வந்து COP26 சொன்ன கோல்ஸோட கண்டினியூ பண்ணுற மாதிரி தான் இந்த COP28ஓட குளோபல் ஸ்டாக்டேக் அந்த 8 ஸ்டெப்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம COP20 என்ன பார்க்குறோன்னா, UAE டிக்ளரேஷன் ஆன் குளோபல் கிளைமேட் ஃபினான்ஸ் ஃப்ரேம்வொர்க். ஸோ இது என்ன பண்ணோன்னா, குளோபல் நார்த்துக்கும் குளோபல் சவுத்துக்கும் இருக்க அந்த ஒரு கேப்பை வந்து பிரிட்ஜ் பண்ணும், ட்ரஸ்ட் கேப்பை பிரிட்ஜ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபண்டை க்ரியேட் பண்ணியிருக்காங்க, அந்த ஃப்ரேம்வொர்க் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் குளோபல் கிளைமேட் ஃபினான்ஸ் ஃப்ரேம்வொர்க். ஸோ இதில் அரௌண்ட் 13 கண்ட்ரிஸ் இருக்காங்க, இன்க்ளூடிங் இந்தியா அண்ட் US. இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பழைய எக்ஸிஸ்டிங் இருக்க இனிஷியேட்டிவ்ஸை வந்து ஒரு மொமெண்டம் க்ரியேட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிரிட்ஜ்டவுன் இனிஷியேட்டிவ், அப்புறம் வந்து அக்ரா மரேக்கா ஏஜென்ட், அதுக்கப்புறம் வந்து பாரிஸ் பேக்ட்டு, நியூ டெல்லி டிக்ளரேஷன் G20ஓடது, அதுக்கப்புறம் ஆஃப்ரிக்கன் லீடர்ஸோட நைரோபி டிக்ளரேஷன், இது எல்லாத்தையுமே வந்து இப்போ வந்து ஒரு மொமெண்டம் க்ரியேட் பண்ணுறாங்க. தென் UAE ஆல்சோ லான்ச்ட் குளோபல் கிளைமேட் ஃபினான்ஸ் சென்டர், ப்ரைவேட் செக்டார் திங்க் டேங்க்கு. இவங்க வந்து கிளைமேட்டை பற்றின எக்ஸலண்ட் டேட்டா வந்து கலெக்ட் பண்ணுறதுக்காக இந்த திங்க் டேங்க்கையும் வந்து இந்த ஃப்ரேம்வொர்க் கீழே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, 100 பில்லியன் கிளைமேட் ஃபினான்ஸ் கோல் விச் டெவலப் கண்ட்ரீஸ் கமிட்டட் டு இன் 2009 வில் பி சக்சீடட் பை நியூ கலெக்டிவ் குவான்டிஃபைட் கோல். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஆல்ரெடி 100 பில்லியன் கிளைமேட் ஃபினான்ஸ் கோல் வச்சுருக்காங்க, அது டெவலப்ட் கண்ட்ரீஸ் வந்து கமிட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து இப்போது இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி நியூ கலெக்டிவ் குவான்டிஃபைட் கோலாக வந்து மாற்றி அதை 2025 டெலிவர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு டிக்ளரேஷன் டு ட்ரிபிள் நியூக்ளியர் எனர்ஜி. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், ரெனியூவபிள் எனர்ஜியை ட்ரிபிள் ஆக்கணும், எனர்ஜி எஃபிஷியன்சியை டபுள் ஆகணுன்றதான் இவங்களோட கோலு. ஸோ அதில் வந்து இவங்க இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, நியூக்ளியர் எனர்ஜியை வந்து ட்ரிபிள் ஆக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு கீ ரோல் வந்துட்டு ஜீரோ க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ் பை 2050 பண்ணுறதுக்காக நம்மளோட நியூக்ளியர் எனர்ஜியோட ஷேரை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதோட சிக்னேட்டரி கண்ட்ரிஸ் யாருன்னா பார்த்தீங்கன்னா, USA, பல்கேரியா, கனடா, ஃப்ரான்ஸு, ஃபின்லாண்டு, மொரோக்கோ எல்லாருமே இருக்காங்க. இந்தியா வந்து இதில் சைன் பண்ணலை.
ஏன்னா இந்தியா என்ன முடிவில் இருக்காங்கன்னா, காப்பை தவிர காப்புக்கு வெளியில் பண்ணுற மாதிரி வேலையெல்லாம் வந்து நாங்கள் சைன் பண்ண மாட்டோம், காப் அவுட் சைட் த காப் போடுற அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து வி வில் நாட் சைன் அப்படி சொல்லிட்டு இந்தியா வந்து ஸ்டாண்ட் எடுத்துக்காங்க. ஸோ இதை வந்து ஒரு பிரின்சிபல் பொசிஷன் சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்தியா வந்து இந்த டிக்ளரேஷன் ஆன் ட்ரிபிள் நியூக்ளியர் எனர்ஜியை வந்து சைன் பண்ண கிடையாது. ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சாம்ப்பு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இன்டர்நேஷ்னல் இனிஷியேட்டிவ்ஸில். சாம்ப் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த இனிஷியேட்டிவ். ஸோ இப்போ வந்து சாம்பில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கோஆப்ரேஷன் பிட்வீன் சப்நேஷ்னல் நேஷ்னல் அண்ட் சப்நேஷ்னல் கவர்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சப்நேஷ்னல் கவர்மெண்ட்ஸில் பிளானிங், ஃபினான்சிங் அண்ட் கிளைமேட் ஸ்ட்ராட்டஜிஸ் இதுவுமே வந்து நம்ம இந்தியா வந்து என்டோஸ் பண்ண கிடையாது. ஸோ இது வரைக்கும் ட்ரிபிள் எனர்ஜி, நியூக்ளியர் எனர்ஜி அண்ட் சாம்ப் பிளட்ஜ் ரெண்டுமே வந்து இந்தியா வந்து பண்ண கிடையாது. இது என்டிசியோட பார்ட்னர்ஷிப்னு சொல்லியிருக்காங்க. திஸ் வி ஹவ் நாட் என்டாஸ்ட். நெக்ஸ்ட்டு அல்டேரா. ஸோ இந்த அல்டேரான்றது தான் வந்துட்டு நிறைய முறை நம்ம நியூஸ் பேப்பரில் படிச்சிருப்போம். ஸோ வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் இனிஷியேட்டிவ் ஆன் climate சேஞ்ச், லீஸ்ட் டெவலப்ட் அண்ட் ஸ்மால் ஐலாண்ட் ஸ்டேட் டெவலப்மெண்ட் ஸ்டேட்ஸ்க்காக பண்ணியிருக்காங்க. இதை அனௌன்ஸ் பண்ணது UAE. அல்டேரா அனௌன்ஸ் பை UAE. இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா 250 பில்லியன் பணம் வந்து கிளைமேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்காக மொபிலைஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது ஒரு குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜர் லுனேட். இவங்க அபுதாபியில் தான் இருக்காங்க. இவங்களோட மெயின் வேர்ட்டிகல்ஸ் என்னென்னா எனர்ஜி டிரான்சிஷன், இண்டஸ்ட்ரியல் டீகார்பனைசேஷன், சஸ்டைனபிள் லிவிங், கிளைமேட் டெக்னாலஜிஸ். ஸோ இனிஷியல் ட்ரான்ஸ்லேருந்து ஒரு அன்ஸ்பெசிஃபைட் அமௌண்ட்டை வந்து தே வில் இயர்மார்க் ஃபார் நியூ க்ளீன் எனர்ஜி கெப்பாசிட்டி இன் இந்தியா. ஓகேவா? ஸோ இந்தியாவில் ஒரு நியூ க்ளீன் எனர்ஜியை வந்து செட் பண்ணுறதுக்காக இதை பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அல்டேராவில் 2 காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து அல்டேரா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், இன்னொன்று அல்டேரா அக்ஸலரேஷன். ஸோ வித் $5 பில்லியன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா குளோபல் சவுத்தில் வந்து ரிஸ்கையும் இன்சென்டிவைஸ் பண்ணணும், ப்ளஸ் ரிஸ்கையும் மிட்டிகேட் பண்ணுறதுக்கு கொண்டு போகிறாங்க. அல்டேரா அக்ஸலரேஷன்றது $25 பில்லியனை வந்து இன்ஸ்டிடியூஷனல் கேபிட்டல் ஸ்டியர் பண்ணுறதுக்கும் லார்ஜ் ஸ்கேல் கிளைமேட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இன் குளோபல் சவுத், அப்புறம் அக்ஸலரேஷன் இன் லார்ஜ் ஸ்கேல் கிளைமேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இன்ஸ்டிடியூஷனல் கேபிட்டல் எல்லாத்துக்குமே. ஓகே நெக்ஸ்ட்டு COP28ஓட ஜிடிஏனா குளோபல் டீகார்பனைசேஷன் அக்ஸலரேட்டர். இது வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் லேண்ட்மார்க் இனிஷியேட்டிவ். இதோட மெயின் கோல் என்னென்னா எனர்ஜி டிரான்சிஷனை வந்து ஸ்பீடப் பண்ணணும், அப்புறம் குளோபல் எமிஷனை டிராஸ்டிக்காக குறைக்கணும். இது வந்து வேர்ல்டு கிளைமேட் ஆக்ஷன் சம்மிட்டில் நடந்திருக்கும். ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 3 மெயின் பில்லர் சொல்லியிருப்பாங்க. மீத்தேன் அண்ட் அதர் நான் CO2 அதை ரெடியூஸ் பண்ணும், டீகார்பனைஸ் பண்ணும் எனர்ஜி சிஸ்டம் ஆஃப் டுடேவை, அப்புறம் பில்ட் தி எனர்ஜி சிஸ்டம் ஆஃப் த ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுக்கே நிறைய பிளட்ஜஸ் அண்ட் பேக்ஸ் எடுத்திருப்பாங்க. என்னென்னதுன்னா குளோபல் கூலிங் பிளட்ஜ், குளோபல் ரெனியூவல்ஸ் அண்ட் எனர்ஜி எஃபிஷியன்சி பிளட்ஜ், UAE ஹைட்ரஜன் டிக்ளரேஷன் ஆஃப் இன்டென்ட், ஆயில் கேஸ் அண்ட் டீகார்பனைசேஷன் சார்ட்டர், இண்டஸ்ட்ரியல் டிரான்சிஷன் அக்ஸலரேட்டர். ஸோ இது மூணும் வந்துட்டு குளோபல் டீகார்பனைசேஷன் அக்ஸலரேட்டர். ஸோ இதே மாதிரி இன்னொரு அக்ஸலரேட்டர் இருக்குது. அது என்னென்னா கோல் டிரான்சிஷன் அக்ஸலரேட்டர். ஸோ இதை வந்து லான்ச் பண்ணது ஃப்ரான்ஸு, கோல் ஃப்ரான்ஸ், பவரிங் பாஸ் கோல் கோயலேஷன் அண்ட் அதர்ஸ், நாட் இந்தியா கிடையாது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் என்னென்னா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸ்பர்டைஸையும் ஷேர் பண்ணணும், அப்புறம் பாலிசிஸ் டிசைன் பண்ணணும், அப்புறம் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் லெசன்ஸ் எல்லாமே எடுத்து அதை வச்சு ட்ரான்சிஷன் பண்ணணும் கோல்லேருந்து க்ளீன் எனர்ஜி அப்படி சொல்கிறாங்க. இதுலேயுமே வந்து நேஷ்னல் சப்நேஷ்னல் எல்லாருமே வந்துட்டு பார்ட்டாக இருப்பாங்க. ஸோ இவங்க வந்துட்டு அன்அபேட்டட் கோல் எனர்ஜிலேருந்து க்ளீன் எனர்ஜிக்கு மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ USA இதில் மெம்பராக இருக்காங்க. கோல் ட்ரான்சிஷன் எக்ஸலரேட்டரில் USA இஸ் அ மெம்பர் அண்ட் இந்தியா சைனா இஸ் நாட் அ மெம்பர். ஆஃப்ரிக்கா வந்து 40% ஆஃப் த கிரிட்டிக்கல் வேர்ல்டு எனர்ஜி ட்ரான்சிஷன் பண்ண வேண்டிய 40% ஆஃப் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் வந்து ஆஃப்ரிக்காவில் தான் இருக்குது. அண்ட் இட் ஹேஸ் த லார்ஜஸ்ட் நேச்சுரல் கார்பன் சிங்க் அப்படின்றத நம்ம நோட் பண்ணிக்கணும். ஓகே நெக்ஸ்ட்டு ACF, அலையன்ஸ் ஆஃப் சாம்பியன்ஸ் ஃபார் ஃபுட் சிஸ்டம் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ இதில் வந்து மெயின் எய்ம் என்னென்னா அஃபோர்டபுள் நியூட்ரிஷன் சஸ்டைனபிள் டயட்ஸை வந்து எல்லாருக்கும் கொடுக்கணுன்றது தான். இது வந்து லான்ச் பண்ண 5 கண்ட்ரி: பிரேசில், கம்போடியா, நார்வே, சேரா லியோன் அண்ட் ரவாண்டா. இந்த அலையன்ஸ் வந்து என்ன அக்ரி பண்ணுன்னா அவங்களோட NDC அப்டேட் பண்ணுறதுக்கு, ப்ளஸ் அவங்களோட நேஷ்னல் கிளைமேட் அடாப்டேஷன் பயோடைவர்சிட்டி ஸ்ட்ராட்டஜிஸ் டு இன்டெகிரேட் தீஸ் ஃபுட் சிஸ்டம் 2025 அண்ட் ரிப்போர்ட் ஆனுவலி த ப்ரோக்ரஸ். ஸோ பேசிக்காக ஃபுட்டு சிஸ்டமை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த ACF, அலையன்ஸ் ஆஃப் சாம்பியன்ஸ் ஃபார்
ஃபுட் சிஸ்டம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். இதில் 10 ப்ரையாரிட்டி இன்டர்வென்ஷன் ஏரியாஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அஃபோர்டபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும், எல்லாருக்கும் வந்து அஃபோர்டபுளாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு இம்ப்ரூவ் லைவ்லிஹுட்ஸ், அப்புறம் என்ஹான்ஸ் ரெசிலியன்ஸ், அட்வான்ஸ் ஜெண்டர் பேரிட்டி, ப்ரொடெக்ட் அண்ட் ரெஸ்டோர் நேச்சர், சஸ்டைனபிள் மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிசஸை இம்ப்ரூவ் பண்ணும், அப்புறம் ரெடியூஸ் ஜிஎஸ்டி, தென் க்ரீன் ஹவுஸ் கேஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு ரெடியூஸ் ஃபுட் லாஸு, தென் வி ஹவ் டு அக்சிலரேட் ஃபார் இனோவேஷன், தென் ஃபைனலி நம்மளோட பப்ளிக் அண்ட் ஃபினான்ஷியல் பாலிசிக்கு வந்து அலைனாக இருக்கணும். ஸோ இந்த 3 விஷயம் தான் வந்து ப்ரையாரிட்டி இன்டர்வென்ஷன் சொல்கிறாங்க. அலையன்ஸ் ஆஃப் சாம்பியன்ஸ் ஃபார் ஃபுட் சிஸ்டம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து குளோபல் ரோட் மேப் ஆன் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர். இட் இஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் நான்-பைண்டிங் குளோபல் ரோட் மேப் ஃபார் ஃபுட் சிஸ்டம் தட் கண்டெய்ன்ஸ் கீ டார்கெட். ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, மீத்தேன் எமிஷனை வந்து லைஃப் ஸ்டாக்கில் வந்து 25% விட கம்மியாக வரதுக்கு ஹெல்ப் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து சேஃப் அண்ட் ட்ரிங்கிங் வாட்டர் எல்லாருக்குமே 2030 இருக்கணும். ஃபுட் வேஸ்ட்டை குறைக்கணும். அப்புறம் வந்து யூஸ் ஆஃப் ட்ரெடிஷ்னல் பயோமாஸ் ஃபார் குக்கிங். ஸோ வந்து குளோபல் ரோட் மேப் ஃபார் ஃபுட் சிஸ்டம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபுட் வேஸ்ட்டை 2030 குறைக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, சம்மிட் ஆன் மீத்தேன் அண்ட் நான் CO2 க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் கன்வீன்ட் பை USA, சைனா அண்ட் UAE. ஸோ இந்த காம்பினேஷனே பாருங்கள், USA, சைனா அண்ட் UAE 3 பேர் தான் வந்துட்டு மீத்தேன் அண்ட் நான் க்ரீன் ஹவுஸ் கேஸஸை வந்து அதிகமாக பண்ணுறவங்க. ஸோ டு அக்ஸலரேட் ஆக்ஷன்ஸ் டு கட் மீத்தேன் அண்ட் அதர் நான் CO2 GHG, நம்மளோட குளோபல் அந்த பாரிஸ் அக்ரிமெண்ட்டில் மெயின்டைன் பண்ண அதே டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ கவர்மெண்ட்டும் ப்ரைவேட் செக்டரும் சேர்ந்து வந்து 1 பில்லியனுக்கு மீத்தேன் ரிடக்ஷனுக்காக மீத்தேன் ஃபினான்ஸ் ஸ்பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு யார் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுவாங்கன்னா, வேர்ல்ட் பேங்க் அண்ட் குளோபல் மீத்தேன் ஹப் சேர்ந்து பண்ணுவாங்க. அப்புறம் குளோபல் மீத்தேன் பிளட்ஜுன்னு சொல்லிட்டு ஒரு இனிஷியேட்டிவ், இது வந்து COP26 ஓடுது. இது வந்துட்டு கிளாஸ்கோவில் நடந்திருக்கும். இதோட மெயின் எய்ம் என்னென்னா 30% பை 2030. இந்தியா வந்து இந்த GMPயில் பார்ட் கிடையாது. நெக்ஸ்ட்டு COP28 ஆயில் அண்ட் கேஸ் டீகார்பனைசேஷன் சார்ட்டர். இது வந்துட்டு என்னென்னா, சேம் நெட் ஜீரோ பை ஆர் பிஃபோர் 2050, ஜீரோ அவுட் மீத்தேன் எமிஷன்ஸ். அப்புறம் வந்துட்டு இதை லான்ச் பண்ணது UAE அண்ட் சவுதி அரேபியா. இதில் வந்து 52 கம்பெனிஸ் இருக்காங்க. 40% ஆயில் ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் which are part of OGDC. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அதர் இனிஷியேட்டிவ்ஸ் பை COP. ஓகே, இதில் ஃபர்ஸ்ட் வந்து குளோபல் கூலிங் பிளட்ஜு. குளோபல் கூலிங் பிளட்ஜ் வந்து எதுக்குன்னா, குளோபல் கூலிங் எமிஷன்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அட்லீஸ்ட் பை 68% பை 2050. அண்ட் இதில் இருக்க ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் வந்து எப்படி அதை கூலிங் எமிஷன்ஸை டேக்கிள் பண்ணலான்றதை பற்றி பேசியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு குளோபல் ரெனியூபிள் அண்ட் எனர்ஜி எஃபிஷியன்சி. ஸோ இது வந்து நம்ம திரும்பி இதே தான் பார்க்குறோம். ட்ரிபிள் த டைம் ரெனியூபிள்ஸ், டபுள் த டைம் ஆனுவல் எனர்ஜி எஃபிஷியன்சி பை 2030. அதுக்கப்புறம் UAE ஹைட்ரஜன் டிக்ளரேஷன் ஆஃப் இன்டென்ட். இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு குளோபல் சர்டிஃபிகேஷன் ஸ்டாண்டர்ட் அண்ட் எக்ஸிஸ்டிங் சர்டிஃபிகேஷனை ரெகக்னைஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும், ஹெல்பிங் டு அன்லாக் குளோபல் ட்ரேட் அண்ட் இன் லோ கார்பன் ஹைட்ரஜன் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அதர் இனிஷியேட்டிவ்ஸில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது குளோபல் எக்ஸ்பர்ட் ரிவ்யூ ஆன் டெட், நேச்சர் அண்ட் கிளைமேட். இதை லான்ச் பண்ணது கென்யா, கொலம்பியா அண்ட் ஃப்ரான்ஸ். ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணது வந்து நியூ குளோபல் ஃபினான்சிங் பேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து எக்ஸ்பர்ட் ஃப்ரம் ஆல் கண்ட்ரீஸ் வில் ரிவ்யூ வாட் இஸ் த கிளைமேட் ஆம்பிஷன், வாட் இஸ் இன்ட்ரிங் த கிளைமேட் ஆம்பிஷன் சொல்லிட்டு பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து போடாங் இண்டிஜீனியஸ் பீப்புள்ஸ் இனிஷியேட்டிவ். இது வந்து IUCN பண்ணுறாங்க. ப்ரொவைட் ஃபண்டிங் டைரக்ட்லி டு இண்டிஜினியஸ் பீப்புள், என்ஷூரிங் நோ லெஸ் தேன் 85% ஆஃப் த ஃபண்ட்ஸ் ரீச் இண்டிஜீனியஸ் டெரிட்டரிஸ். ஸோ இது வந்து எதுக்குன்னா 85% ஆஃப் த ஃபண்ட்ஸ் வந்து இண்டிஜினியஸ் டெரிட்டரிஸ்க்கே போகணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு த பில்டிங்ஸ் அண்ட் சிமெண்ட் பிரேக் த்ரூ. இதை லான்ச் பண்ணது கனடா அண்ட் UAE. இதோட எய்ம் என்னென்னா, டு அட்வான்ஸ் டீகார்பனைசேஷன் ஆஃப் தி கன்ஸ்ட்ரக்ஷன் பை 2030. கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டரை வந்து டீகார்பனைஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பில்டிங்ஸ் அண்ட் சிமெண்ட் பிரேக் த்ரூ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதர் இனிஷியேட்டிவ்ஸில் வேஸ்ட் டு ஜீரோ கோயலேஷன். இதை லான்ச் பண்ணதும் UAE தான். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வேஸ்ட் செக்டரை டீகார்பனைஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் தே ஆர் கோயிங் டு அக்ஸலரேட் டுவர்ட்ஸ் சர்க்குலர் அண்ட் ரீஜென்ரேட்டிவ் எக்கனாமிஸ்.
அந்த மாடலை அப்ரோச் பண்ண போகிறாங்க, அடாப்ட் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட்டு குளோபல் எஜுகேஷன் சொல்யூஷன் எக்ஸலரேட்டர் டு ஃபாஸ்ட் ட்ராக் எஜுகேஷன் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் 70 மில்லியன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வராங்க. எதுக்குன்னா கிளைமேட் ரெசிலியன்ட் ஸ்கூல்ஸ் அண்ட் வல்னரபிள் கண்ட்ரீஸ்க்கு. அப்புறம் இது யார் லான்ச் பண்ணுறாங்கன்னா நம்மளோட க்ரீன் கிளைமேட் ஃபண்ட், குளோபல் பார்ட்னர்ஷிப் ஃபார் எஜுகேஷன் அண்ட் சேவ் தி சில்ட்ரன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் கிளப் வந்து ஃபர்ஸ்ட் வந்து குரூப் G7 சம்மிட்டில் வந்திருக்கு. 36 கண்ட்ரிஸ் வந்து கோச்சேர் பண்ணியிருக்காங்க, 36 கண்ட்ரிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, கோச்சேர் பை ஜெர்மனி அண்ட் சிலி. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இண்டஸ்ட்ரியல் எமிஷன்ஸை வந்து தடுக்கணும், அதுதான் நம்மளோட ஒரே டார்கெட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ இவ்வளோ நேரம் நம்ம என்னெல்லாம் பார்த்தோன்னா காப்பில் இருக்க மேஜர் இனிஷியேட்டிவ்ஸ், அதோட ப்ரொவிஷன்ஸ் என்ன, அப்புறம் வந்துட்டு அதில் இந்தியா வந்து சிக்னேட்டரியாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காப்பில் இந்தியாவோட ரோல் என்ன, இந்தியா என்ன பண்ணாங்க COP28. ஸோ ரோல் ஆஃப் இந்தியா அண்ட் COP28. ஸோ அதர் இனிஷியேட்டிவ்ஸ் ஆஃப் COP28 தட் ஆர் லெட் பை இந்தியா ஆர் ரிலேட்டட் டு இந்தியா அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் வந்து க்ரீன் கிரெடிட் இனிஷியேட்டிவ், அதுக்கப்புறம் குளோபல் ரிவர் சிட்டிஸ் அலையன்சஸ். அது இல்லாமல் என்ன இனிஷியேட்டிவ்னா லெட் ஐடி 2.0. ஸோ இது வந்து லான்ச் பண்ணது COP28. இது என்ன ஃபோக்கஸ் பண்ணால் கோ டெவலப்மெண்ட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லோ கார்பன் டெக்னாலஜி அண்ட் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் டு எமர்ஜிங் எக்கனாமிஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா க்ரீன் டெவலப்மெண்ட் பேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்ட் போடுறாங்க. இட் ப்ரொவைட்ஸ் பாத்வேஸ் ஃபார் நேஷன்ஸ் இன் தேர் ஜேர்னி டுவர்ட்ஸ் அச்சீவிங் எனர்ஜி, அப்புறம் கிளைமேட் ரெசிலியன்ட் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். நெக்ஸ்ட்டு COP28 வந்து நம்மளோட பீகாரில் அடாப்ட் பண்ண ஜல் ஜீவன் ஹரியாலி அபியான், இந்த ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இந்த ஃபீல்ட் ஆஃப் அஃபாரஸ்டேஷன், அதை வந்து ரொம்ப ஹெவியாக பாராட்டியிருக்காங்க. பீகார் ப்ரோக்ராம் வாஸ் அப்ரிஷியேட்டட் பை COP28 பீப்புள். ஜல் ஜீவன் ஹரியாலி ப்ரோக்ராம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா க்ரீன் கிரெடிட். ஸோ க்ரீன் கிரெடிட் வந்து 2023 நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் கிளைமேட் சேஞ்ச் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த க்ரீன் கிரெடிட் ப்ரோக்ராம் வந்து நம்மளோட கவர்மெண்ட்டோட லைஃப், அதாவது லைஃப் ஸ்டைல் வித் என்விரான்மெண்ட் அந்த ப்ரோக்ராமோட அசோசியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த க்ரீன் கிரெடிட் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்பெசிஃபிக் என்விரான்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ்க்கு அசோசியேட் பண்ணிவிட்டு அசைன் பண்ணிவிட்டு அதை வந்து ட்ரேடபிள் கமாடிட்டிஸாக மாற்றிடுவாங்க. ஸோ இந்த கிரெடிட்ஸ் எல்லாம் டொமஸ்டிக் மார்க்கெட்லேயே வந்து விற்பாங்க கிரெடிட்ஸா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை யார் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறாங்கன்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் ஃபாரஸ்ட்ரி ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன். இதில் 2 மெயின் ப்ரையாரிட்டிஸ் இருக்குது. ஒன்று வந்து வாட்டரை கன்சர்வ் பண்ணணும், இன்னொன்று வந்து அஃபாரஸ்டேஷன். ஸோ இதில் என்னென்ன ஃபோக்கஸ்னால் என்னென்னலாம் வந்து இந்த க்ரீன் கிரெடிட்டில் வந்து பார்ட்டாக இருக்கும்னா ஃபஸ்ட் வந்து ட்ரீ பிளான்டேஷன், நெக்ஸ்ட்டு வாட்டர், சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், ஏர் பொல்யூஷன், மேங்க்ரோவ் கன்சர்வேஷன் அண்ட் ரெஸ்டோரேஷன், எக்கோ மார்க்கு, சஸ்டைனபிள் பில்டிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதுக்கப்புறம் இந்த மெக்கானிசம் எல்லாமே வந்து ஃபேஸ்ட் மேனரில் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இனிஷியலி 2 or 3 ஆக்டிவிட்டீஸ் வந்து இந்த செக்டார்லேருந்து அண்டர் கன்சிடரேஷன் பைலட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மோர் ஆக்டிவிட்டீஸை வந்து ஆட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேசிக்காக வந்து ஒரு ஆக்டிவிட்டி பேஸ் பண்ணி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் க்ரியேட் பண்ணி அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து மார்க்கெட்டை ட்ரேட் பண்ணுறது தான் இந்த க்ரீன் கிரெடிட் ப்ரோக்ராமோட அல்டிமேட் எய்ம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்தியா என்ன லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா குளோபல் ரிவர் சிட்டிஸ் அலையன்சஸ். அது வந்து இந்தியாவோட ரிவர் சிட்டி அலையன்ஸை பார்த்து COP28 லான்ச் பண்ணியிருக்க ஒரு விஷயம். ஸோ ரிவர் சிட்டி அலையன்ஸ் வந்து 142 ரிவர் சிட்டிஸ் இன் இந்தியாவை வந்து கனெக்ட் பண்ணதாமா. அண்ட் இது வந்து அவங்களுக்குள்ளே இருக்க ஸ்டேட் ஆஃப் அர்பன் ரிவர்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவுண்டரிஸ் எல்லாத்துக்கு ரிலேட்டடான அலையன்ஸ்மாவும் இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த குளோபல் ரிவர் சிட்டி அலையன்ஸோட மெயின் எய்ம் என்னென்னா டு ஸ்கேல் அப் த கான்செப்ட் ஆஃப் கொலாபரேட்டிவ் நாலேஜ். ஸோ ஒருத்தர் ஒரு ஸ்டேட்டும் வந்து எப்படி அவங்களோட ரிவரை பார்த்துக்கிறாங்க அப்படின்றத பேஸ் பண்ணி. ஸோ இதை லான்ச் பண்ணது யாருன்னா நம்மளோட நேஷ்னல் மிஷன் ஃபார் க்ளீன் கங்கா. ஸோ இவங்க தான் வந்து வேர்ல்டு லெவல்லையும் அதை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் இப்போதைக்கு 9 கண்ட்ரி இருக்காங்க. யாருன்னா இந்தியா, டென்மார்க், கம்போடியா, ஜப்பான், பூட்டான், ஆஸ்திரேலியா, நெதர்லாண்ட்ஸ், ஈஜிப்ட், கானா. ஸோ இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நம்மளுக்கு தெளிவாக புரியும். எந்த கண்ட்ரீஸுமே நெய்பரிங் கண்ட்ரிஸ் கிடையாது. ஏன் நெய்பரிங் கண்ட்ரிஸ் இல்லைனா அப்போனா ரிவர் கண்டிப்பாக அவங்களுக்குள்ளே ஓடும் இல்லையா. ஸோ அதனால தான் நெய்பரிங் கண்ட்ரிஸ் வைக்கல. ஸோ மெம்பர்ஸ் வந்து 9 கண்ட்ரிஸ், இந்தியா, டென்மார்க், கம்போடியா, ஜப்பான், பூட்டான், ஆஸ்திரேலியா, அதுக்கப்புறம் நெதர்லாண்ட், ஈஜிப்ட், கானா. ஸோ இதை யார் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி கீழே இருக்க க்ளீன் கங்கா, அதுக்கப்புறம் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் அர்பன் அஃபேர்ஸ், அது வந்து நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் கீழே இருக்காங்க. இதை சப்போர்ட் பண்ணது வேர்ல்ட் பேங்க், ஏஷியன் டெவலப்மெண்ட் அண்ட் ஏஐஐபி. இவங்க 3 பேருமே வந்து இந்த ப்ரோக்ராமுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ வந்து இந்த 2 ப்ரோக்ராம் தான், அதாவது குளோபல் ரிவர் சிட்டிஸ் அலையன்ஸும் க்ரீன் கிரெடிட் ப்ரோக்ராமும் இந்தியாவை பார்த்து நம்மளோட காப்பில் வந்துட்டு இன்ஸ்பயர் ஆகிருக்காங்க. அது இல்லாமல் இந்தியா வந்து வேறு என்ன பண்ணுறாங்கன்னா லீட் ஐடி 2.0 நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்.
லோ கார்பன் டெக்னாலஜியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு. அப்புறம் க்ரீன் டெவலப்மெண்ட் பேக்ட், அதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இதையும் வந்து இந்தியா தான் வந்துட்டு பண்ணுறாங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எந்தெந்த மேஜர் இனிஷியேட்டிவில் இந்தியா வந்து ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க ஜாயின் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிக்ளரேஷன் ஆன் கிளைமேட் அண்ட் ஹெல்த், இதில் வந்து இந்தியா ஜாயின் பண்ணல. அதுக்கப்புறம் குளோபல் ரெனியூபிள்ஸ் அண்ட் எனர்ஜி எஃபிஷியன்சி பிளட்ஜ், இது யூஎஸ், யூஏஇ அண்ட் EU எடுத்திருக்காங்க. இந்த பிளட்ஜும் இந்தியா ஜாயின் பண்ணல. அதுக்கப்புறம் எமிரேட்ஸ் டிக்ளரேஷன் ஆன் ரெசிலியன்ட் ஃபுட் சிஸ்டம்ஸ், சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர், கிளைமேட் ஆக்ஷன், இதுலேயுமே வந்து நம்மளோட இந்தியா ஜாயின் பண்ணல. அதுக்கப்புறம் குளோபல் கூலிங் பிளட்ஜ், இதுலேயும் இந்தியா ஜாயின் பண்ணல. ஸோ ஏன் வந்து இந்தியா இதில் ஜாயின் பண்ணனா, இந்தியாவுக்குன்னு ஒரு கூலிங் ஆக்ஷன் பிளான் இருக்குது. 2019 நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். அதில் வந்து நம்மளோட பவரை ரெடியூஸ் பண்ணி கூலிங்கை வந்து எல்லா செக்டர்லையும் ப்ரொமோட் பண்ண போகிறோம். அண்ட் அதுக்கும் டார்கெட் வச்சுருக்கோம் 20 to 25% இன் பை 2038ன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ரீசனால நம்ம வந்து இதில் ஜாயின் பண்ண கிடையாது. ஓகே, ஸோ இவ்வளோ நேரம் COP28னால என்னென்ன இனிஷியேட்டிவ் வந்தது, என்னென்ன மேஜர் இனிஷியேட்டிவ், எதெல்லாம் அதர் இனிஷியேட்டிவ், இந்தியா என்னென்ன இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்காங்க, இந்தியாவில் அதனால என்னென்ன இனிஷியேட்டிவ் வந்திருக்கு, இந்தியா ஏன் ஒரு சில இனிஷியேட்டிவில் வந்துட்டு சேர்கிறதுக்கு வந்து ரெஃப்யூஸ் பண்ணாங்க அப்படின்றத பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த காப்னால இருக்க பிரச்சனைகள் என்ன, வாட் ஆர் தி டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் காப். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஆம்பிஷியஸ் கிளைமேட் ஆக்ஷனே இல்லை இங்கே. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபாசில் ஃபியூல் பிளேஸில் இஷ்யூ இருக்குது. ஏன்னா ஒரு டைமட் ஷெட்யூல் கிடையாது, ஒரு டைம் ஷெட்யூல் கிடையாது, ஒரு டார்கெட் கிடையாது, அந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸ்டான டேட்ஸ் எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் பைண்டிங் டார்கெட்ஸ் கிடையாது, மோஸ்ட் ஆஃப் இதில் வந்துட்டு பைண்டிங் டார்கெட்ஸே கிடையாது. அதுக்கப்புறம் ஃபேஸ் டவுன் ஆஃப் கோல் யூசேஜ், அது என்னென்னா இது வரைக்கும் பழைய இதுலேயே வந்துட்டு நம்மளோட கோல் ஃபயர் பிளான்ஸை வந்து ஃபேஸ் டவுன் பண்ணோம், புதுசெல்லாம் ஓப்பன் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி எந்த ரூல்ஸுமே போட கிடையாது. அதுக்கப்புறம் மீத்தேன் எமிஷன் கட்ஸும் வந்துட்டு நம்ம வந்து எந்த ஒரு பைண்டிங் கமிட்மெண்ட்டும் அதுக்காக கொண்டு வரல. ஸோ அதனால் வந்துட்டு அதுவுமே வந்து ஒரு இதுவாக இல்லை. நெக்ஸ்ட்டு இது இல்லாமல் ஒரு ஃபினான்சிங் மெக்கானிசமே இல்லை. COP28 பொறுத்த வரைக்கும் குளோபல் கோல் ஆன் அடாப்டேஷன் சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் வந்துட்டு ஒரு ஃபினான்ஷியல் மெக்கானிசமே அதுக்கு வந்து கொண்டு வரல. அப்புறம் டிராஃப்ட் ஆஃப் COP28 வந்துட்டு இந்த ஃபெயிலியர் ஆஃப் கமிட்மெண்ட்டை பற்றி ஒரு ப்ராப்ளமே சொல்ல கிடையாது. அது இல்லாமல் இந்த லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்டையே வாலண்டரியாக வச்சுருக்காங்க. ஸோ வாலண்டரியாக வச்சுருந்தாலும் நிறைய பேர் வந்து அது ஃபண்டு தரமாட்டாங்க. நெக்ஸ்ட்டு லூஸ் டெஃபினிஷன்ஸ் இருக்குது. இப்போ டேர்ம்ஸ் வந்து லோ கார்பன் ஃபியூவல்ஸ், லோ எமிஷன் டெக்னாலஜிஸ், லோ கார்பன் ஹைட்ரஜன், இந்த மாதிரி வந்து டேர்ம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லூஸ்லி டிஃபைன்டாக இருக்குது. நேச்சுரல் கேஸ் தான் வந்து மேஜர் ஃபாசல் ஃபியூவல். ஆனால் வந்து இயும் யூஎஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த லோ கார்பன் ஹைட்ரஜனுக்கு வந்து நேச்சுரல் கேஸை வந்து லோ கார்பன் ஹைட்ரஜனுக்கு சப்ஸ்டியூட்டாக அந்த மாதிரி மாற்றி யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு கலெக்டிவ் பட் டிஃப்ரென்ஷியேட்டட் ரெஸ்பான்சிபிலிட்டியை பற்றி எங்கேயுமே மென்ஷன் பண்ண கிடையாது. பொல்யூட்டட் பே பிரின்சிபலுமே வந்து டிராஃப்டில் வந்து மிஸ் ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு சில டிஸ்அட்வான்டேஜஸ் ஆர் ஷார்ட் கமிங்ஸ் ஆஃப் நம்மளோட COP28. நெக்ஸ்ட்டு கடைசியாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வாட் இஸ் தி வே ஃபார்வர்ட், வாட் ஆர் தி சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் இஸ் ஒரு நியூ இண்டிகேட்டர் செட் பண்ணணும். ஸோ நியூ டேஞ்சபிள் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னா வந்து இவ்வளோ பண்ணணும், இத்தனை நாளுக்குள்ளே பண்ணணும், இதான் ஃபஸ்ட் ஸ்டேஜ், இதான் செகண்ட் ஸ்டேஜ், அந்த மாதிரி ப்ராப்பராக ஒரு கட் ஆஃப் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஃபினான்ஷியல் மெக்கானிசமை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஸோ ஒரு 500 பில்லியனுக்கு வந்துட்டு UN CTAD அவங்க மாதிரி ஒரு 500 பில்லியனுக்கு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், ஃபினான்ஷியல் மெக்கானிசம் கொண்டு வரணும். அப்புறம் டெவலப்டு நேஷன் வந்து அவங்களோட ஃபினான்ஷியல் ஆப்ளிகேஷனை கட் டவுன் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு பைண்டிங் கமிட்மெண்ட்ஸ் கொண்டு வரணும். ஸோ பைண்டிங் கமிட்மெண்ட்ஸ் இல்லைன்னா மெம்பர்ஸ் வந்து அதை செய்ய மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஃபாசில் ஃபியூலை ஃபேஸ் டவுன் பண்ணுறோன்னா அதில் ஒரு கிளாரிட்டி இருக்கணும். என்ன ஃப்யூச்சர் காப்பில் என்னென்னலாம் வந்து பண்ணுவோம், அஜெண்டா என்னவாக இருக்கும் அப்படின்றத வந்து பற்றி பேசணும். அப்புறம் கிளைமேட் ஜஸ்டிஸ். ஸோ காமன் பட் டிஃப்ரென்ஷியேட்டட் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ஒரு கைடிங் லைட்டாக இருக்கணும். காமன் பட் டிஃப்ரென்ஷியேட்டட் ரெஸ்பான்சிபிலிட்டினா எல்லாருக்குமே ஒரே மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி தான், பட் ஒரு சிலருக்கு மட்டும் வேறு. ஏன் அவங்களுக்கு மட்டும் வேறுனா, அவங்க தான் வந்து ப்ரெடாமினெண்ட்டாக இந்த ஹீட்டிங் ஆஃப் த வேர்ல்டு, வார்மிங்க்கு எல்லாத்துக்குமே வந்து மோர் ரீசன்ஸ் அவங்களா தான் இருப்பாங்க. ஸோ அதனால் ஓகே, ஸோ இது வந்து நம்மளோட காப்போட வே ஃபார்வர்ட். ஸோ நெக்ஸ்ட்டு கடைசியாக என்ன பார்க்க போகிறோம்னா, நெக்ஸ்ட்டு 2 COPs, அதாவது COP29 வந்து பக்கு அசர்பைஜானில் நடக்குது, அண்ட் COP30 வந்து பெலம் பிரேசிலில் நடக்குது. ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு COP28 நடந்த மேஜர் இனிஷியேட்டிவ்ஸ், அதர் இனிஷியேட்டிவ்ஸ், அண்ட் இந்தியா ஏன் ஒரு சில இனிஷியேட்டிவை ஜாயின் பண்ணல, காப்னால் இருக்க பிரச்சனைகள் என்ன, அந்த பிரச்சனைகளை நம்ம எப்படிலாம் ஓவர் கம் பண்ணலாம், அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் எங்கெங்கெல்லாம் வந்து காப் நடக்க போகுது அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம்.
ஸோ காப் ரிலேட்டடாக வேறு ஏதாவது உங்களுக்கு மிஸ் அவுட் ஆகிடுச்சு, வேறு ஏதாவது அக்ரிமெண்ட் மிஸ் அவுட் ஆகிடுச்சு, ஆர் வேறு ஏதாவது இருக்குது அப்படின்னா கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். அண்ட் வேறு ஏதாவது டவுட்ஸ் ஆர் கிளாரிட்டி எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செஷனில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ரிவைஸ், ரிப்பீட் அண்ட் ரீடூ, recollect. All the best aspirants.